பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். தி ஹிந்து பத்திரிகைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்த பேட்டி மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லோரும் ஓரணியில் போராடி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற அழைப்பு அவர் விடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில தாவேகா குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு விஜய்க்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. நாம் தமிழர் பற்றி குறிப்பிடும் போதும் அவர்களுக்கும் அது பொருந்தும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கணும், ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வெளிப்படையாகவே முன்வச்சு கூட்டணிக்கு அழைப்பும் கொடுத்திருந்தார். அதை உடனடியாக தாவேகா தரப்பும் மறுத்து இருக்கிறாங்க, சீமான் தரப்பும் மறுத்து இருக்கிறாங்க. கூட்டணிக்கு எடப்பாடி அவர்கள் அழைத்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி, அது அரசியல்ல ஒரு வேறு ஒரு செய்தியை கொடுக்குது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டு இருந்தது. மறுத்தாலும் கூட அது அவர்களுக்கான ஒரு மெல்டிங் பாயிண்ட உருவாக்கி இருக்கும் அப்படின்னும் விவாதங்கள் நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அழைப்பையும் இந்த நிராகரிப்பையும்? அழைப்பு விடுத்திருக்கவே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தின் போது அதற்கு பிறகு நடந்த 2 கூட்டங்கள்லயுமே விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எங்களோட அரசியல் எதிரியோடும் கொள்கை எதிரியோடும் எந்த கட்டத்திலும் கூட்டணி இல்லை, அல்லது அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியோடும் நாங்க அந்த கூட்டணியில கூட இணைய மாட்டோம் அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இருக்கும்போது எப்படி விஜய் அந்த கூட்டணியில இணைவார்? இன்னொரு கேள்வி, சீமானுக்கும் அதே தான் பொருந்தும். சீமான் பிஜேபியை ரொம்ப பெரிய அளவுல எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர், அவர் எப்படி இந்த கூட்டணியில இணைவார்? ஸோ ஆன்டி டிஎம்கே பேசுறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்றதுல தவறு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஆன்டி டிஎம்கேவை விட ஆன்டி பிஜேபி பேசக்கூடிய ஒரு அரசியல் அதிகமா இருக்கு. அப்ப ஆன்டி பிஜேபி பேசக்கூடிய இடத்துல அவர் ஆன்டி டிஎம்கே மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரே புள்ளியாக, இணைக்கக்கூடிய புள்ளியாக இருக்கும், அதனால எல்லாரும் என்னோட வாங்க அப்படின்றது அவருக்கு அவர் அதுக்கான அழைப்பு விடுத்ததுக்கான காரணம் நான் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னா, ஏடிஎம்கே ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கூட்டணியாக இல்லை அப்படின்றது அதிமுக தலைமைக்கும் தெரியும், அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மெகா கூட்டணி அவர் ஆரம்பத்துல இருந்து 2023 முன்னால இருந்தே சொல்லிட்டேதான் இருக்காரு, ஒரு மெகா கூட்டணி அமைப்போம். ஏன்னா கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில வந்த போது இருந்தே சொல்லிட்டேதான் இருக்காரு, நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு. அந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை இன்னும் அவர் கைவிடலை அப்படிங்கறதான் இதுல புரிஞ்சுக்க முடியும். அதுல அவரு இன்னொரு முக்கியமான புள்ளியை குறிப்பிடுறாரு. 1999 2001 கொள்கை பார்த்தா கூட்டணி வச்சாங்க, பாஜகவோடு கூட்டணியில அதிமுக இருந்தாங்கல்ல, அப்ப ஒரு வெற்றிக்காக யாரோடு யார் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாங்கிறதுக்கு கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டு அரசியல் உதாரணம் நம்மளுக்கு இருக்கு. 99 2001 அதே போல பாஜகவோடு கூட்டணியில் இருந்தா கூட தாவேகா வர்றதால ஒன்னும் பிரச்சனை இருக்க போறது இல்ல. ஆப்வியஸா நாம் தமிழர் அவங்களும் கிட்டத்தட்ட பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு இந்த விஷயங்கள் பேசிட்டு பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு லைனுக்குள்ள அவங்களோட டிராவல் பண்றாங்க. சங்கி என்றால் சக நண்பன் அப்படிங்கிற டோனுக்குள்ள அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சேர்றது அப்படிங்கிறது ஒரு தேர்தலுக்காக அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை எடப்பாடி வைக்கிறாரு தானே. அது இதுக்கு முன்னாடியும் ஒரு உதாரணம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, திமுக 2001 99 கூட்டணி வச்சது எல்லாத்தையும் விட்டுருங்க. அதற்கு முன்பு 98லயும் சரி, அதற்கு பிறகு 2004லயும் சரி, ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தேர்தலையும் சரி, 2024 தவிர 2019 21 எல்லா தேர்தல்கள்லயுமே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு இருக்க பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தாலும் சரி, அல்லது அன்னைக்கு அத்வானி வாஜ்பாய் தலைமையில இருந்த பிஜேபியோடவா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட அதிமுகவுக்கு பிஜேபியோட இருந்த காலங்கள்ல அவங்களுக்கு எந்த முறையும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது இல்லை. இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குவோம். இதை விட்டுறலாம். டிஎம்கே ஏற்கனவே 99லயும் 2001லயும் கூட்டணி வச்சிருந்திருக்காங்க. அதனால கொள்கை பார்த்து கூட்டணிங்கிறது இல்ல, தேர்தல் அரசியல் வேறு, கொள்கை அரசியல் வேறு. சரி, அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி வேற. இந்த அடிப்படை புரிதல் எல்லாருக்குமே, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும், அதை தாண்டி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய எல்லாருக்கும் இன்னும் நுணுக்கமாக, நம்ம சாதாரணமான ஆட்களுக்கு இது சாதாரணமா தெரியும். ஆனா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும்
அதை தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி தெரியும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தன்மை வேறு. அன்னைக்கு இருந்த பிஜேபி வந்து சிஏஏ என்ஆர்சி பேசல, அன்னைக்கு இருந்த பிஜேபி வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கல, அன்னைக்கு இருந்த பிஜேபி வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கல, அன்னைக்கு இருந்த பிஜேபி இன்றைக்கு பீகாரில் நடத்துறது போல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓட்டர் லிஸ்ட்ல நடத்தணும்னு நினைக்கல, அன்னைக்கு இருந்த பிஜேபி இஸ்லாமோபோபியா பேசல. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் வேற. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளினுடைய நிலையும், பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த கட்சியோடு கூட்டணி வைத்ததோ அந்தந்த கட்சிகளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமையும் எல்லாமே இன்றைக்கு வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் முழுக்க முழுக்க வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ், எந்தெந்த ரீஜனல் பார்ட்டிஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அல்லது ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பிஜேபி நடத்தக்கூடிய அரசியல் ஆட்டங்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில கணக்குல கொண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும், கூட்டணி வைத்தால் அரசியல் கட்சிகளுக்கு என்ன நடக்கும், ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியும். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். நேற்றைக்கு அன்வர் ராஜா போய் டிஎம்கேல சேரும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக பிஜேபி கிட்ட சிக்கி இருக்குன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்க வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, கூட்டணி எல்லாம் மற்றது அவர் வந்து நான் ஏன் வெளியில வந்த எனக்கு பிடிக்கல அல்லது தலைமையால முடிவெடுக்க முடியல அதெல்லாமே விட்டுருங்க. ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட சிக்கி இருக்குன்னு சொல்றாரு. அது ஒண்ணு மட்டும் போதாதா? அப்ப அதிமுக நீங்க உங்க கட்சியில இருந்த ஒரு நிர்வாகி, அவருக்கு செல்வாக்கு இருக்கு இல்ல, அவரால் வாக்குகள் வாங்கி தர முடியும் வாங்கி தர முடியாது, அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு, ஏற்கனவே மினிஸ்டரா இருந்தார், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் வெளியில போறார். ஆனா வெளியில போகக்கூடியவர் வைக்கக்கூடிய முதல் வாதம் ஏடிஎம்கே பிஜேபி சிக்கிட்டு இருக்கு. இதைத்தானே இந்த 10 நாட்களாக நடக்கக்கூடிய அவரோட அந்த ரேலியில ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு உரிமைக்கான சுற்றுப்பயணம் ஒண்ணு போறாரு இல்லையா? அந்த சுற்றுப்பயணத்துல ஒரு நாள் அவர் என்ன பேசுறது எல்லாமே பிஜேபியோட நாங்க கூட்டணியில இருந்தாலும் என்டிஏ ஆட்சி அமையாது, தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம், அதிமுக ஒன்றும் ஏமாளி அல்ல, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், நான் தான் முதலமைச்சர், பிஜேபி எப்படி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவர் இப்படித்தானே கைய அசைச்சுதானே சொன்னார். அதே போல நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே அவர் நிறைய விளக்கங்கள், எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும் கடைசியில இங்கதான் வந்து நிக்குது. அந்த நரேட்டிவா அவரால் இதுவரைக்கும் மாத்த அது உள்நோக்கம் தான். அவர் தெளிவா சொன்னதுக்கு பிறகும் ஆளாளுக்கு கற்பிக்கிறது உள்நோக்கம் தான். அந்த பதில் வந்து நான் சொல்ல வந்ததுமே கூட திமுக அப்படி ஒரு நெரேட்டிவ கட்டமைக்க விரும்பினாங்க, இது கூட்டணி ஆட்சின்னு, ஏமாளி இல்லைன்னு. நான் அது பிஜேபிக்கு சொல்லல, வெரி கிளியரா சொல்றேன். சரி மில்டன், நீங்க சொல்றது போல அல்லது எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு நீங்க சொல்றது போலவே எல்லாருமே நரேட்டிவ செட் பண்றாங்க, எல்லாரும் தவறாகவே பேசுறாங்க. அப்ப அமித்ஷா ஏன் பேட்டியில சொல்றாரு என்டிஏ ஆட்சி கோயலிஷன் கவர்மெண்ட் ஏன் சொல்றாரு? கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாருன்னு சொல்றாரு. ஆமா, அப்ப அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அதிமுக கட்சி தொண்டர்கள் சோர்வாகி விட மாட்டார்களா? பிஜேபி கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடையும் போது அதிமுகவினுடைய தொண்டர்கள் சோர்வாக மாட்டாங்களா? ஏன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு முறையும் நாங்கள் பெரும்பான்மையோடு இருக்க வேண்டும், பெரும்பான்மை ஆட்சி அமைய வேண்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. இவங்களை அவங்களுடைய தொண்டர்களை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சி கிடையாது, நான் ஏமாளி கிடையாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அதன் மூலமா அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. இல்ல இப்போ சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு டிவி டிபேட்ல ஒரு வலதுசாரி கருத்தாளர் ஒருத்தர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் உட்கார்ந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசி இதை தெளிவுபடுத்தி இது இல்ல அப்படின்னு 2 பேருவா சேர்ந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே, அல்லது அமித்ஷா தரப்பிலிருந்து கேட்டு இல்ல டெல்லியில இருந்து சொல்ல வைக்கணும், இல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துமே சொல்லலாம் இல்லையா? கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தலைமையில் தான் ஆட்சிங்கிறது இதை பேசி தெளிவுபடுத்தணும் இல்லையா? திரும்ப இதை வந்து இந்த பேச்சுக்கள் வரும்போது, அதாவது இவர் வந்து ஒரு கூட்டத்துல பேசுறாரு, அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் இல்ல ஒரு 4 நாட்களுக்குள்ளாக அமித்ஷாவுடைய பேட்டி ஒண்ணு வெளியாகுது. 3 பேட்டிகள், அமித்ஷாவினுடைய 3 பேட்டிகள் வெளியாகி இருக்கிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு. அந்த 3 பேட்டியிலையுமே அவர் வந்து ஒரு இடத்துலயும் கோயலிஷன் கவர்மெண்ட்ன்றதுதான் சொல்றாரு, அதாவது என்டிஏ ஆட்சி தான் சொல்றாரே தவிர என்டிஏ கூட்டணினா அதிமுக ஆட்சி அமைக்கும்,
எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் அப்படி சொல்லவே இல்லை. இதே பேச்சு வந்து 2021 வரலையேங்க. கோலிஷன் கவர்மெண்ட் சொன்னாங்களா? இல்ல என்டிஏ கவர்மெண்ட் சொன்னாங்களா? பிஜேபி சொல்லவே இல்லையே. அப்பவும் கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல, பேசலையே. ஏன் வந்து 2019 நாங்க வந்து டெல்லியில என்டிஏ ஆட்சி அமைப்போம், அந்த ஆட்சியில வந்து அதிமுகவும் பங்கெடுக்கும்னு சொன்னாங்களா? இல்லையே, சொல்லலையே. ஏன் இப்ப மட்டும் அந்த பேச்சு வருது? ஏன்னா அதிமுகவினுடைய லீடர்ஷிப் வந்து இப்ப கடந்த முறை இருந்தது போல இல்லாமல் இப்ப வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்கன்றதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்னு, நீங்க ஆரம்பத்திலேயே கேட்டீங்க, தாவேகா வந்து மறுத்துட்டாங்க, தாவேகா வரல அப்படின்னு. தாவேகா எப்படிங்க வருவாங்க? அவர் முதலமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்காக தாவேகாவினுடைய தொண்டர்களும் விஜயனுடைய ரசிகர்களும் வந்து கொடி கட்டி வேலை பார்த்து எல்லாரும் ஊர் ஊரா போய் ஓட்டு வாங்கி கொடுப்பாங்களா? ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? விஜய் வந்து கட்சி தொடங்குனது எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா? விஜய் முதலமைச்சர் எதிர்ப்பதற்காகத்தானே. அரசியல் எதிரி திமுகன்றத டிக்ளேர் பண்ணிட்டார்ல. திமுகவை வீட்டுக்கு அனுப்புற பணியில விஜய் அவர்கள் ஒரு சிறு துரும்பாவது உதவுவாருங்கிறத வந்து தாவேகா தொண்டர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க தானே. அப்ப விஜய் அவர்கள் சேர்ந்ததால இந்த வெற்றி சாத்தியமாகும்னா அவங்க கொண்டாடுவாங்க. ஒரு வீடியோ ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டத்துக்கு முன்னால 2 பேர் நடந்து போகும்போது பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாச்சு. அதுல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லும் போது அவர் பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அந்த கட்சியோடு கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி வைப்பது குறித்து அவர் ஒரு 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 சென்டென்ஸ் மட்டும்தான், அது ஒரு சின்ன ஒரு 1 மினிட் கிளிப் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ கொஞ்சம் வைரலாகவே போச்சு. அந்த மாதிரி அவரோட எல்லாம் கூட்டணி நாங்க வைக்க முடியுமா அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து இதுவரைக்கும் ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தேர்ந்தெடுக்கப்படாதவர். ஒரு கட்சியினுடைய, அதாவது ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியில் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர். அவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் மிக்கவராக தெரியவில்லை. அவருக்கே தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால இந்த எலெக்ஷனை வந்து ஜெயிக்க முடியாது, அல்லது வந்து அவர் ஒரு கன்சிஸ்டன்டான ஆள் கிடையாது, அல்லது வந்து ஒரு நிரந்தரமா ஒரு கூட்டணியவோ அல்லது வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவரோ இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அப்படி பேசுறாருன்னு நான் நினைச்சேன். இது எல்லாருக்குமே தாவேகாவில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் தெரியும், விஜயனுடைய நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவங்க யாருமே அதிமுகவோடு கூட்டணிக்கு தயாராகலை. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் உண்மை. அவங்களுக்கு 2 கட்சிக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. விஜய் வந்து பெரிய எண்ணிக்கையில விஜய் தரப்புல இருந்து சீட்ஸ் கேட்கப்பட்டது. அந்த சீட்ஸ்க்கு அதுக்கு பிறகு அதிகாரத்துல பங்கும் கேட்கப்பட்டது. அப்படின்னு அதிகாரத்துல பங்கு கொடுத்தா, அதாவது அதிகாரத்துல பங்கு கொடுக்கும்போது முதல்ல இங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். அதற்கு பிறகு 2வது டேர்ம் வேணா விஜய்க்கு கொடுக்கலாம். 2வது 2.5 years பிரிச்சு வச்சுக்கிட்டா. அப்ப அது அப்படி ஒர்க் பண்றதுக்காக எதுக்கு அவங்க பங்கு கொடுக்கணும்? அவங்கதான் முதன்மை கட்சின்னு. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசும்போது விஜய் முதல்ல சொன்னதே, நம்மளோட சில கட்சிகள் கூட்டணிக்கு வர நினைக்கலாம் இல்லையா, அவங்களுக்கும் அதிகாரம் வேண்டும்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா, நம்ம அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்போம். அப்ப அங்க பிரதான கட்சியாக விஜயினுடைய கட்சி இருக்க வேண்டும் என்பது அவர் எதிர்பார்த்ததுல தவறில்லை. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் இந்த 1.5 ஆண்டு காலமாக, கட்சி தொடங்கப்பட்ட இந்த 1.5 ஆண்டு காலம், இதற்கு முன்னால மக்கள் இயக்கமாக இருந்த போது எல்லாமே அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணது வந்து விஜய ஒரு பெரிய லீடர் ஆக்கணும், விஜய சிஎம் ஆக்கணும்ன்றதுக்காக தான். மற்றவர்கள் வேறு யாரோ ஒரு கட்சியிலிருந்து வேறு ஒரு தலைவர் வருவார், அவருக்காக நம்ம ஒர்க் பண்ண போறோம், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கவர்மெண்ட்டை லீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்ப்பு எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்காது. 2வது, இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டு கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெற்றாலுமே கூட அதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பேசுறது ஆன்டி டிஎம்கே. இந்த முறை வந்து அவர் அதிமுகவோட சேர்ந்து பவருக்கு வந்துட்டாருன்னா அவரோட அரசியல் எதிரியை அவர் வந்து எதிர்க்கிறதுக்கான டூல் அவர்கிட்ட இல்லாம போயிடும். என்ன டூல் இருக்கும்? எதுவும் இருக்காது. திமுக எதிர்ப்பு தானே பேசுறாரு. அதிமுக இருக்குல்ல, அது சஸ்டெயினா இருக்கும்போது ஆப்வியஸா அவருக்கான பொலிட்டிக்கல். சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இது ஏசியமான ஒரு பதில் தான். ஒருவேளை அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைச்சு அவங்க கூட்டணி வெற்றி பெற்றுறதுன்னு வச்சுக்கோங்க, அவங்கதான் பவர்ல இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே தான் பேசணும். டிஎம்கே அப்போசிஷன்ல இருக்காங்க, நீங்க தான் பவர்ல இருக்கீங்க. ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு எதிராக தான் இருக்க போகுது. நீங்க திமுகவை எதிர்த்து என்ன பேச முடியும் அந்த நேரத்துல? அதிமுகவோடு சேர்ந்து அல்லது அதிமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஆட்சியில் இருக்கும் போதோ அல்லது ஆட்சிக்கு பிறகோ அதிமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சேர்ந்து சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு விஜயம் தள்ளப்படுவார். அது வந்து அவர் ஏத்துக்குவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா
நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, அவர் பவருக்கு வரணுன்றதுக்காக தான் அவருடைய பார்ட்டி காடாஸும் அவரோட பார்ட்டி ஆபீஸ் துணை முதலமைச்சரும் கூட பவர் தான், ஒரு அமைச்சரவை வாங்குறதும் கூட பவர் தான். அந்த பவர் பத்தாதா? துணை முதலமைச்சர் வந்து பவர் கிடையாதுங்க. அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் மட்டும்தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். துணை முதலமைச்சர் அப்படிங்கறது வந்து நீங்க பேருக்காக வேணா போட்டுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும், கான்வாய் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வந்து அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது மில்டன். பவன் கல்யாண் அங்க வந்து ஒரு பெரிய பவர் சென்டரா இருக்கிறாருல, துணை முதலமைச்சரா இருந்துதான் இருக்கிறாரு. அது மாதிரி எங்க அண்ணன் இருப்பாருன்னு அவங்க நம்புறதுல என்ன? ஆந்திர அரசியல் வேறு, ஆந்திர அரசியல் வேறு. சந்திரபாபு நாயுடுவுக்கும் பவன் கல்யாணுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வேறு. அந்த உறவை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கம் வேறு. அங்க வந்து இணைக்கக்கூடிய புள்ளி வந்து பாஜகவாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் முழுமைக்கும் வேறு. ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு ஆமான்னு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இதற்கு முன்னால் அவர் கட்சிக்குள்ளாக இருந்து, அவர் கட்சியில அவர் கூடவே துணை முதலமைச்சராக இருந்து பயணித்த ஒருவர், அதாவது ஓ பன்னீர்செல்வம், அவர் அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய முறை விட்டு கொடுத்தாரு. ஒரு முறை கூட அவருக்காக எந்த ஒரு பதவியோ எதையும் இவர் விட்டு கொடுக்க முடியல. பழனிசாமி அவர் வந்து பதவிக்கு வந்துட்டா அவர் என்ன செய்வார் அப்படின்றது அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவர் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது. அப்ப வந்து விஜய்க்கு மட்டும் அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரும்? புரியுது. இது நாம் தமிழருக்கும் பொருந்துமா? நாம் தமிழருக்கும் கட்டாயம் பொருந்தும். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 130 தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். 113 130 ஏதோ ஒரு நம்பர் அவர் வந்து கேண்டிடேட்ஸ் போட்டுட்டாரு, அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. அதுக்கான வேலைகளையும் அவங்க தொடங்கிட்டாங்க. அவர் இன்னைக்கு அவரும் சொல்லிட்டாரு இல்லையா, நான் வந்து கூட்டணி எல்லாம் நாங்க பேசல, அதிமுகவோட நாங்க எதுக்கு கூட்டணி போகணும் அப்படின்னு. அவர் வந்து தனித்துதான் போட்டின்றதுல தெளிவாக ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதற்கு பிறகு சீமான் அதுல இருந்து பின்வாங்க போறதாக நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்துல முதல் கேள்விக்கு பதில் சொல்லும் போது எடப்பாடி அதிமுக டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க, அததான் இது காட்டுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் ஒரு பக்கம் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தெளிவான ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்றாரு, தொடர்ச்சியா டெல்லியில இருந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பதால் தமிழ்நாட்டுல உங்களை விட்டுட்டு எனக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு நான் பலரை அழைக்க முடியும், நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்க எல்லோரும் என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற சிக்னலை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்து கம்யூனிஸ்ட கூப்பிடுறாரு, விசிகாவை கூப்பிடுறாரு, தாவேகாவை கூப்பிடுறாரு, நாம் தமிழரை கூப்பிடுறாரு. இவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் பட்சமா வச்சுட்டு கூப்பிடுற இடத்துக்கு எடப்பாடி இருக்கிறாருனாலே நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோங்கிற அச்சுறுத்தலையும் பயத்தையும் விரக்தியவும் பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூவா இது இருக்கு அப்படின்னு ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. அந்த ஆங்கிள் உங்களுக்கு இல்லையா? அப்படி அந்த ஆங்கிளை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்டத்திலையும் பிரிஞ்சு வெளியில வர போறதாக தெரியல. கம்யூனிஸ்ட் வந்து வெளியில வந்து இன்னைக்கு எடப்பாடியோட கூட்டணி வச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்குமே இருக்காது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லைன்னு சண்முகம் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. பேசுறது வேற. அது வந்து அவர் சண்முகம் பேட்டி கொடுத்தது, அதுல இருக்கக்கூடிய உண்மையோ அதுல இருக்கக்கூடிய மற்ற கருத்துக்களையோ நான் இங்க வந்து விமர்சனம் பண்ணல. அவர் வந்து கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணி கட்சியையோ அல்லது ஆளுங்கட்சியை விமர்சிப்பதுங்கிறது எப்போதுமே கம்யூனிஸ்ட் வந்து எந்த கூட்டணியில இருந்தாலும் இமீடியட்டா பார்ட்டி பவருக்கு வந்தோன்னு அந்த எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க வந்து அப்போசிஷனா மாறிடுவாங்க. இவ்வளவு லேட்டா கம்யூனிஸ்ட் வந்து பேசினது ஆச்சரியம்தான். ஆனா அவருடைய பேச்சை வந்து கண்டிப்பா வரவேற்கிறார். அவர் வந்து விமர்சனம் செய்ததில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய சூழல் இல்லை. விமர்சனம் செஞ்சதுக்காகவே வெளியில போகணும் அப்படின்னா நிறைய முறை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் வந்து வெளியில போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நம்ம வந்து 2026 மட்டுமே கணக்குல கொண்டு இது எல்லாத்தையும் பேசுறோம். ஆனா இதை வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு, மக்களவை தேர்தலை கணக்குல வச்சுதான் இந்த கூட்டணியை நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட்க்கு டெல்லியில வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் எண்ணிக்கை வேணும். அது போக வந்து அவங்களுக்கான முழுமையான தேசிய அளவிலான அங்கீகாரம் வேணும். அப்படின்ற போது தமிழ்நாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸும் அவங்களுக்கு முக்கியம். இந்த நம்பர்ஸ் இப்ப இந்த எலெக்ஷனை மட்டும் கணக்குல வச்சு பேச முடியாது. 29ல அவங்க கூட டிராவல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் வேணும். இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவோடு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து அவர்கள் வந்து பெரிய நம்பர்ஸ்ல வெற்றி பெற முடியுமான்னு எனக்கு தெரியல. திமுகவோடு அவர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட
7-8 தேர்தல்களுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரிய நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதையும் அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்ததுனால இழக்க விரும்ப மாட்டாங்க. திமுக கூட்டணியில் இருந்ததுனாலதான் அது கிடைச்சதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ 29 எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்தியா பிளாக்கே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுகவோடு போனா 29ல எங்க நிக்க வேண்டும்ங்கிறது, அவங்களுக்கு எங்க நிக்க போறோம்ன்ற குவெஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும். அந்த கேள்வியின் அடிப்படையில தான் வர 26 தேர்தலுக்கான கூட்டணியும் அல்லது அவர்களுடைய அரசியல் பாதையையும் ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் முடிவு செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய அரசியலே இன்னும் 3 ஆண்டு காலத்துக்குள்ளாக அல்லது இன்னும் 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக பெரிய மாற்றத்தை சந்திக்கும். இப்ப வந்து சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சென்சஸ் முடிவுறும் போது நமக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்துரும், விமன் ரிசர்வேஷன் பில் வந்துரும். அதற்கு பிறகு 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கான வேலைகள் தொடங்கப்படும். அப்படி ஆகும்போது இந்தியா முழுமைக்குமே இந்திய அரசியலும் சரி, இந்திய அரசியல் கட்சிகளினுடைய போக்கும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடும். அப்படி மாறும்போது பலம் பொருந்திய கட்சிகளோடு பலமில்லாத அல்லது ஓரளவு மட்டுமே ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பலம் உள்ள கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் போதுதான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ பீகார்ல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதற்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ரிலூடு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன நடக்குதுன்றத பாருங்க. கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல இப்ப வந்து காணாம போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுல அடுத்து தேர்தல் வரும்போது இன்றைக்கு வந்து இதை இந்தியா முழுமைக்கும் ஆர்ஜேடி தவிர, அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் தவிர, பீகார்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். இப்ப சமீபத்துல 4 எம்பிக்கள் வந்து டெல்லியில போய் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் அதை ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது அவங்க பேசுறதுக்கான காரணம், அடுத்தது தமிழ்நாட்டுக்கும் இது வரும். தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்க வந்து எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேர்லாம் காணாம போயிருமா, இல்ல என்ன நடக்கும், இல்ல மேசிவ் இன்க்ளூஷன்ஸ் இருக்குமா, புதிதாக வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்குகள் இங்க கொடுக்கப்படுமா? ஆமா, அதுதான் இன்க்ளூஷன்ஸ் சொல்றேன். புதுசா இன்க்ளூஷன்ஸ் கொடுக்குமா, இல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்களா, இல்ல அந்த கோர் டிரிவிடியன் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் வாக்களிப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுமா, இருக்கப்படுமா, இதெல்லாம் நமக்கு இருக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு கட்சியோடு பயணிக்கத்தான் தேசிய கட்சிகள் எல்லாமே, அதாவது காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் அல்லது நம்முடைய விசிகாவாகட்டும் அவர்கள் விரும்புவார்களே தவிர, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பலம் வேணும். திமுகவுக்கு அந்த பலம் இருக்கு, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, அவங்களால அதை பேச முடியும். இன்னைக்கு அதிமுக அதை பேசல. அதிமுக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி எங்கேயுமே பேசல. டீலிமிட்டேஷனை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தே வேறு. 1 நேஷன் 1 எலெக்ஷனை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தே வேறு. ஏன்னா பிஜேபியோட இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் எதிர்த்து அவங்க பேசல. இன்னைக்கு அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அரசியல் வேறு. அன்னைக்கு வந்து சிஏஏ என்ஆர்சி பேசல, அன்னைக்கு வந்து வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் பேசல. அன்றைக்கு இருந்த பிஜேபி வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி வேறு. இந்திய அரசியல் மாறிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படின்ற நிலை இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் அல்லது தமிழ்நாட்டில் அது எடுபடும். இதை வந்து தாவேகாவும் சரி சீமானும் சரி சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதிமுகவோடு கூட்டணி அப்படின்றதுக்கு அவங்க வந்து அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. இன்னொன்னு கேக்குறேன்னா ஆஸ்பெக்டா நான் கேட்டது என்னன்னா, அதை கலட்டி விடுறதுக்கான முயற்சியில தான் எடப்பாடி இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு சில அரசியல் கருத்தா இருக்கு. அதை எப்படி எனக்கு அப்படி தெரியல. அப்படி அவர் வந்து வெளியில போகிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நேற்றைக்கு அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்திருக்க மாட்டார். அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் அதிமுகவிலிருந்து வெளியேற போறாருன்றது ஒரு வார காலமாகவே உங்களுக்கும் எனக்கும் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு 2 பேரும் பேசினாங்கன்றதும் உண்மை. பேசி அதற்கு அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. அப்படி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வரப்போறாங்க, என்டிஏவில் இருக்க போறது இல்லை ஏடிஎம்கே, வேறு கூட்டணி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னா அன்வர் ராஜா அங்கேயே இருந்திருப்பார். அன்வர் ராஜா சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலேயே திரும்பவும் சொல்ற, பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே சிக்கி இருக்கு, இனிமே வெளியில வர முடியாதுன்றத அவர் வந்து நேற்றைக்கு சொல்லாமல சொல்லியிருந்தார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னால ஏடிஎம்கே என்டிஏல இருந்து வெளியில வரப்போறது இல்ல. சமிக்கைகள் தான் கொடுக்கிறார். நீங்க வந்து என்ன வந்து நீங்க இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே போயிருவோம்,
வெளியில போனா உங்களுக்கு தான் வழி இல்லை அப்படின்ற மாதிரியான சமிக்கைகளை தான் கொடுக்கிறாரே தவிர வேறு எதையுமே அவரால் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்று முடிவு செய்தால் அதிமுகவுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கும். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் பிஜேபியோடு நெருக்கமாக இருப்பதை காட்டிலும் RSSோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வேலுமணியோட பிரதர் வந்து அவர் அன்பரசன், SP அன்பரசன். சமீபத்துல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அந்த பேரூர் சாந்தலிங்க அடிகளாருடைய பேரூர் சாந்தலிங்க அடிகளாருடைய நூற்றாண்டு விழா, RSS நூற்றாண்டு விழா. அதுக்கு மோகன் பாகவத் அவர்கள் வராரு. இவர் வந்து அந்த மேடையில வந்து மோகன் பாகவத்துக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்துட்டு அங்க வந்து அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர்றாரு. அப்ப அவர் சொன்னது வந்து இது சாந்தலிங்க அடிகளாருடைய விழாவுக்காக தான் நான் போனேன், RSS விழாவுக்காக நான் போகல அப்படின்னு சொன்னார். ஆனா அதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்டர் வந்து செங்கோல் விழிப்புணர்வு குழு அப்படின்னு. அந்த குழுவுல வந்து 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர்ல ஒருவர் SP அன்பரசன். மற்றவர்கள் எல்லாருமே முன்னாள் ஏபிவிபியை சேர்ந்தவர் ஒருவர் வந்து அதுக்கு தலைவராக இருக்கிறார். அது போக வந்து அதுல இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபியை சேர்ந்தவர்கள். நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜியும் அதுல இருக்கிறார். இந்த குழு எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் மோடியினுடைய செங்கோல் ஆட்சியை பற்றிய அவேர்னஸ மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு இது. அப்ப இந்த குழுவுல SP அன்பரசன் இருக்கார் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க அதுல இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் கிடையாது. ஏபிவிபியும் RSSம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து நயினார் பாலாஜியும் அதுல இருக்கார். இப்ப RSS கூடைய ஒரு அமைப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குழுவுல ஏன் வந்து SP அன்பரசன் இருக்காரு? அவர் மட்டும்தான் அங்க ஆட் மேன் அவுட். அப்ப ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய உறவினர் அதுல இருக்காரு அப்படின்னா, எவ்வளவு தூரம் வந்து RSSல என்ட்ரன்ஸ் ஆயிருக்காங்க அல்லது வந்து எவ்வளவு தூரம் இணக்கம் ஆயிருக்காங்கன்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சோ ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் அவரு தம்பியா இருக்கிறாரு, அது அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போறாரு. முன்னாள் அமைச்சருக்கு அதிமுக தானே. ஏன் அப்படி நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். ஏன் எடப்பாடி பழனிசாமியால கூப்பிட்டு சொல்ல முடியாதா, உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலா நீங்க அதுல இருக்க முடியாது, இது ஜெயலலிதா இருந்தா இந்த மாதிரி இருந்துருவாங்களா? இது மாதிரி ஒரு குழுவுல போய் மோடியினுடைய ஆட்சியை வந்து இங்க அவரோட ஆட்சியை பத்தின விழிப்புணர்வு, ஏன் செங்கோல் ஆட்சி அதுன்னு சொல்லி இங்க மக்கள் மத்தியில ஏன் அதை சொல்லணும்? வெளியில வந்து அவருக்கும் நம்மளுக்கும் நட்பே இல்ல, அவரோட நான் பேச்சுவார்த்தையிலே இல்லைன்ற மறுப்பாவது கொடுக்க வேண்டிய சூழலாச்சும் அப்ப இருந்திருக்கும். எனக்கு அது தெரியல மில்டன், அப்படி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நட்பு மறுப்பெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேடம் பீரியட்ல அப்படி நடந்திருந்தா அதையாவது செய்ய வச்சிருப்பாங்க. ஆமா, கட்டாயம் இருந்திருக்கும். ஆனா வந்து இல்லைன்னா கட்சியில இருந்தே நீக்கப்பட்டிருப்பார். எனக்கு தெரிஞ்ச அன்பரசனும் அதிமுகவுல உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அப்படியே இந்த மாதிரியான சூழல் இன்னும் நிறைய சொல்லணும்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் நேரடியாக பிஜேபி டெல்லி தலைமையோடு தொடர்பில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான். கட்சி என்ன ஆகும், நாளைக்கு யார் எந்த பக்கம் போவாங்க, என்ன முடிவுகளை எடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் அவரே இருக்கார். அப்ப இவர் சொல்றதுபடி பிஜேபி அலைன்ஸோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி 100% தன்னுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்திருச்சு. இந்த கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க மித்த எல்லாரும், அதனாலதான் இந்த கூட்டணி மேல கல்லெறிகிறாங்க அப்படின்னு சொல்ற கருத்தை எப்படி பார்க்கிறது? RSS ரொம்ப ஊடுருவி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கையில வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாமே ஒரு விதத்துல பிஜேபியினுடைய வாக்கு பிளஸ் அதிமுகவினுடைய வாக்கு ரெண்டும் சேரும் போது அது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை தான் கொடுக்கும், அதிகாரத்துல நம்மளை உட்கார வைக்கும் அப்படின்றது அவருடைய கணிப்பு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அவரு அதிகாரத்துல உட்கார வைக்கும் இந்த கூட்டணி அப்படின்னு அவர் வெளியில வந்து இத பேசுறாரு அவரு. ஆனா உறுதியா உள்ளுக்குள்ள அவர் இதை நம்புறாரா அப்படின்றது குவெஸ்டன் மார்க் தான். ஏன்னா அப்படி வந்து உறுதியாக இந்த கூட்டணி 100% ஆட்சி அமைக்கும் அப்படின்னா வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விட வேண்டிய அவசியமே இல்லை. மெகா கூட்டணி உருவாகும்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டே இருக்கணும்? பிஜேபியோட இருக்கிற மெகா கூட்டணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்னும் பாமக இருக்காங்களா இல்லையானே தெரியல. இன்றைக்கு அந்த ஹிந்து பேட்டியில கூட நான் வந்து இன்னும் நல்ல பதில்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த பாமகவை பற்றிய ஒரு கேள்விக்கு அது சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன்.
அது வந்து அவங்க உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பாமகவோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி அவரை வந்து சீனியர் ராமதாஸையும் சரி அவருடைய மகனையும் சரி 2 பேரையும் இவருக்கு வந்து ரொம்ப நன்றாக தெரியும். இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நேரடியாக அவரை 2-3 முறை சந்தித்தார்கள். அதற்கு முன்னால கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் சந்தித்தார்கள். பாமகவினுடைய உட்கட்சி விஷயம் எல்லாமே தெரியும். அவங்களோட கட்சி பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லாம அட்லீஸ்ட் PMK வந்து கூட்டணியில இருக்கணும், ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது அரசியலாக வேறு ஏதாவது பேசி இருக்கலாம். எல்லா பதிலையுமே வந்து எதுக்குமே கான்கிரீட்டான ஒரு ஆன்சர் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இன்னொன்னு கடைசியில ஒரு கேள்வி இருந்தது பாருங்க அதுல. மோடி வந்து அரியலூர் வராரு, அவரை நீங்க சந்திக்க போறீங்களா அப்படின்னு. வில் லெட் யூ நோ சூன் அப்படின்றதுதான் அதுல இருக்க பதில். ஏன் வந்து இப்படி ஒரு பதில், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிதான் பதில் சொல்வாரா? நாங்க நேரம் கேட்டிருக்கோம், சந்திக்க போறோம், அல்லது வந்து எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து வேறு ஒரு அரசு அலுவலாக வருகிறார், இந்த நேரத்துல சந்திக்க முடியாது, ஏதாவது சொல்லியிருக்கலாமே. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொத்தாமதுவான ஒரு பதில், அல்லது வந்து அதுல வந்து விஷயமே இல்லாத ஒரு பதிலாதான் இந்த மாதிரியான நழுவுற மாதிரியான பதில்களா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கவா? சொல்லல, அப்படி சொல்லல. அவர் எதையுமே எந்த ஆன்சருமே சொல்லல. அவர்கிட்ட விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இல்ல we will let you know soon அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், நீங்களா வேட்சியங்கள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே அப்படின்னு கடந்து போறாங்க. மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர போறது என்னைக்கு? 27ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்க மாட்டீங்களா சந்திக்கிறதுக்கு? பிஎமோட ப்ரோக்ராம் முதல் நாள் முடிவு பண்ணி மறுநாள் தான் போடுவாங்களா? எவ்வளவு நாள் முன்னால முடிவு செய்யப்படும்? அது முடிவு செய்யத்தால் அவரோட ஐட்டினரி முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல, ஐட்டினரியில யாரெல்லாம் சந்திக்கணும். கடந்த ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு, அப்ப மதுரை ஏர்போர்ட்ல ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நிறைய பேர் சந்திச்சாங்களே, ஏன் அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கல? அதற்கு முன்புதான், அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாலதான் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. இங்க வந்து பாப்பாருன்னு சொன்னாங்க, ஆனா இங்க பாக்கல. அதுக்கு பிறகுதான் இங்க ஐடிசி ஹோட்டல்ல அமித்ஷா அவர்கள் வந்த போது நேரடியாக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சோ மோடி அவர்கள் அதற்கு பிறகு வந்த போதும் கூட இவர் சந்திக்கல. இதுக்கு வந்து ஒரு பதில் வந்து, ஆமா அவர் வர்றதுக்கான நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், இல்ல நான் டெல்லியில போய் சந்திக்க போறேன், இன்னும் நான் வந்து சுற்றுப்பயணத்துல இருக்கிறேன், அதனால எனக்கு நேரம் இல்லை, ஏதாவது சொல்லியிருக்கலாமே. எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவர் இருக்காருன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அதை உறுதியா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆமா, அதாவது எந்த பதிலுமே அதுல உறுதியான பதில்களாக இல்லை. எதுல முழு பேட்டிக்குமே எல்லாமே வந்து பார்க்கலாம், சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பதில், நீங்க ஜெயலலிதா கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும் போது அதற்கான பதில் வரும், ஒரு கான்கிரீட்டான ஆன்சர் வரும். ஆனா இங்க வந்து அது எதுவுமே இல்லையோன்ற ஒரு சந்தேகம் வருகிறது, அல்லது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஏன் வந்து அதிமுகவினுடைய லீடர்ஷிப் வந்து இவ்வளவு வீக் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பயம் வருது. இது இப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கும்னு எடப்பாடிக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தே இப்படி ஒரு பேட்டி கொடுப்பாரா, இல்ல அவர் தெரியாமையே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா இது அவர் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறத வெளிப்படையா யாரும் நெருக்கடி அவருக்கு கொடுக்கல. மாறா அவர் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவருடைய விளக்கங்களா பிரச்சார கூட்டங்கள்ல வாகனத்தின் மீது ஏறி நின்று பேசிடுறாரு. அதை தாண்டி இப்படி ஒரு பேட்டி வரணுங்கிறதுக்கு உண்டான காரணம் என்னவா இருந்திருக்கும்? அதுவும் ஆங்கில ஊடகத்தில் கொடுப்பதன் மூலமாக வேறு ஏதேனும் செய்தியை கடத்த விரும்புகிறார். அவர் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு. கோயலிஷன் கவர்மெண்ட் கிடையாது, ஏடிஎம்கே தலைமையில தான் ஆட்சி. ஏடிஎம்கே தான் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், நாங்க தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட். கூட்டணியில வேணா நீங்க இருந்துட்டு போங்க, நீங்க கேட்கிற எண்ணிக்கையில நாங்க வந்து நம்ம சீட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்குற சீட்ல தான் நீங்க கண்டெஸ்ட் பண்ணணுங்கிறத திரும்பவும் நான் தான் இங்க பிக் பிரதர்ன்றத அவர் வந்து அங்க சொல்லணும்ன்றதான், அதுக்காக தான் இந்த பேட்டி கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். திரும்ப இந்த 10 நாட்கள்லயுமே திரும்ப அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நரேட்டிவை நீங்களோ நானோ இல்ல வந்து திமுகவோ சொல்லுது, அதுக்கு அவர் பதில் சொல்றார் அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் இது அமித்ஷாவுக்கு தான் கொடுக்குறாரு, பிஜேபிக்கு தான் கொடுக்குறாரு. உங்களை விட இங்க நாங்க தான் பெருசு, நாங்க சொல்லக்கூடியதை தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா இதே பேச்சு இதே கூட்டணி 2021 இருந்தப்போ இந்த பேச்சுக்களே இல்லை. அதிமுக ஆட்சி அமைக்குமா, இவர் தான் பழனிசாமி அவர்கள் தான் சிஎம்மா அப்படின்ற குவெஸ்டின் அன்னைக்கு வரவே இல்லை.
அவர் தான் சிஎம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே தான் அங்க பெரிய கட்சின்றதும் தெரியும். ஏடிஎம்கே தான் யாருக்கு எவ்வளவு சீட் கொடுக்கணும்ன்றதை தீர்மானிச்சாங்கன்றதும் தெரியும். ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்து இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல அவங்க வந்து அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, அவங்க வந்து செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஆகிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதெல்லாமே நான் பேசல. ஆனா நான் சொல்றது பிஜேபி வந்து மற்றவர்களை அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு சென்டர்ல அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. கோயலிஷன் கவர்மெண்டா இருந்தாலுமே இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திரும்பவும் அங்கதான் வரேன். அன்வர் ராஜா சொன்ன அதே வார்த்தைக்கு பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே சிக்கி இருக்கு. குமாரசாமியினுடைய ஜனதாதளமும் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவும் அதே போல ஒண்ணுமே வேண்டாம். மமதா எவ்வளவு பவர்ஃபுல்லான, நேத்து அவரே சொன்னாரு அன்வர் ராஜாவே, மமதா எவ்வளவு பவர்ஃபுல்லான பார்ட்டி வச்சிருக்காங்க, சுவேந்த அதிகாரியை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. அதே போல அதிமுகவுக்கும் நடக்கும் அப்படிங்கிற அச்சத்துலதான் நான் வெளியேறினேன். இது கண்டிப்பா அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும், எல்லா பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தெரியும். அன்வர் ராஜா அதை வெளிப்படையாக நேற்று பேசி இருக்கிறார். ரைட். அது உள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியை பேலன்ஸ் பண்றதுக்காக அவர் பேச வந்த ஒண்ணு. ஆனா அது பெரிய அளவுக்கு கிரவுண்ட்ல அவருக்கு கை கொடுக்குமா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த நகர்வுகள்ல தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கிளியரான ஒரு ஐடியாவை, ஒரு ஒப்பீனியனை ஹிந்து பேட்டி குறித்து பேரலை நேயர்களுக்கு வழங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.